கூட்டத்தை பற்றி எப்படி பார்க்குறீங்க? அதில் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த நீட் தேர்வு மேகதாது சேகர் வந்து தமிழ்நாடு பேசியிருக்காரு. இது ஒரு வழக்கமான சந்திப்பு தான். அது 31வது மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பது வரவேற்க தகுந்தவை தான். ஆனால் அதில் வந்து பெரிதாக வந்து பயன் விளைந்ததாக இது வரலும் ஒன்றும் தெரியல. நம்முடைய நிலைப்பாடை நாம் சொல்கிறோம், கர்நாடகா நிலைப்பாட்டை கர்நாடகா சொல்லுது. மற்றபடி அதில் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான விளைவுகள், பயன் தரக்கூடிய விளைவுகள் கடந்த காலங்களில் உருவாகி இருக்கின்றன என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த கூட்டம் நல்ல விளைவை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இரு பிரிவுகளாக பிரிந்துள்ள அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதிமுக பற்றி நான் ஏதாவது சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், தேர்தலுக்கு பின்னால் இந்த மாதிரி ஆயிரும், கட்சியை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது, பாஜகவோடு நீங்கள் உறவை தவிர்த்து தனித்து நின்றாலே உங்களுக்குரிய செல்வாக்கு அப்படியே நிலைத்து நிற்கும் என்ற கருத்தை நான் சொன்னபோது எங்களுக்கு புத்திமதி சொல்ல நீ யார் என்று பலரும் கேள்வி எழுப்பினார்கள். அதனால் தொடர்ந்து அது மேலே நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. பிரபலமான திரைப்பட நாயகி அம்மா சவுகார் ஜானகி அவர்கள் காலமானது மிகுந்த துயரமளிக்கிறது. தமிழ் மக்களின் நல்லன்பை பெற்றவர், புகழ்பெற்ற கதாநாயகர்களோடு எம்ஜிஆர், சிவாஜி போன்ற திரையுலக ஜாம்பவான்களோடு நடித்து தனது திறமையை வெளிப்படுத்தியவர். அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக சட்டசபையில் வந்து முதல்வர் வந்து தொகுதி மறுவரை குறித்து ஒரு மாதிரியும், தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டில் வேற மாதிரியும் பேசியிருக்காரு. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் அழுத்தமாக பேசியிருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் பின்வாங்கிவிட்டார் என்று நான் கருதவில்லை. தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில் அது அமைய வேண்டும் என்று அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்களோடு, நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்து பேசி அதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய போது என்ன நிலைப்பாட்டை தாவைக்கா எடுத்ததோ அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். விசிகாவுடைய பார்வையில் 100 நாள் தாவைக்கா ஆட்சி. நாங்கள் அவர்களோடு இணைந்து பயணிக்கிற ஒரு கட்சி, ஆளுங்கட்சியாக அங்கம் வகிக்கிற ஒரு கட்சி. அந்த வகையில் 100 நாள் ஆட்சியை நாங்கள் வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இது அவர்களுக்கு மிகவும் கற்றுக்கொள்ளும் காலம். இது ஒரு லேர்னிங் ஸ்டேஜ். இதிலே அவர்கள் சாதித்திருப்பது, இதுவரையில் எந்த துறையிலும் லஞ்ச லாவண்யம் இல்லை, ஊழல் இல்லை என்கிற பெயரை சம்பாதித்திருக்கிறது இந்த அரசு. பல பேர் மனந்திறந்து பாராட்டும் நிலையை நாம் பார்க்கிறோம். இது நீடிக்க வேண்டும். ஊழல் இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு 5 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது என்கிற சாதனையை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள், வாழ்த்துக்கள். எவ்வளோ வேகமாக தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததோ அவ்வளோ வேகமாக போடு பதவத்துக்கு போடுன்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறுமா என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். திமுக ஆட்சியில் 43 டெண்டர் முறைகேடாக நடந்தது. சிடிஆர் ரிப்போர்ட் பண்ணிட்டு மின்சாரத்துறையில் 43 டெண்டரில் வந்து முறைகேடு நடந்ததாக சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சி சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அது நான் படிக்கல, பார்க்கல. அது என்னங்க, என்ன முறைகேடுங்கிறது? டெண்டரில் முறைகேடா? அது எல்லா துறையிலையும் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது குறித்து நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் அப்படின்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். சார், சிஎம் வந்து என் டேபிளில் 3 ஃபைல் இருக்குது, நான் எப்போ ஓப்பன் பண்ணுவோம், எப்படி ஓப்பன் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி
என்ன பை மூன்று துறை சம்பந்தப்பட்ட ஊழல் ஊழல் அதை நாங்கள் வந்து எப்போ ஜோசிகா தொழிலாக ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு உதயநிதி கேட்குறாரு. இன்னைக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சு சட்டசபையில் கேட்டிருக்காரு சார். ஓப்பன் பண்ணிக்கலாம், எப்போ ஓப்பன் பண்ணுங்க. போயிட்டாங்க. இந்த ஊட்டல் மட்டும் திமுக இது ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே நடக்கிற ஒரு உரையாடல் அல்லது சவால்கள். நாம் அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதில்.